ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஹோம் தியேட்டர் அல்லது ஆம்பிளிஃபையரில் வந்து ப்ளூடூத் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. ரொம்ப டார்ச்சலாக இருக்கும். இது கடையில் கொடுத்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ₹500 ₹1000 வரைக்கும் ஆகும். இந்த பழைய ஹோம் தியேட்டர் அல்லது ஆம்பிளிஃபையரில் வந்து ப்ளூடூத் செட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் வந்து ஒரு ₹100 தான் செலவாகும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ப்ளூடூத்து. இது வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் கடையில் ஒரு ₹50 ₹100 கொடுத்தீங்கன்னா பழைய ப்ளூடூத் வாங்கிக்கலாம். இது வந்து பழைய ப்ளூடூத்து. இதை வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஏவி பின் ஒன்று வேணும். நம்ம வீட்டில் பேக் சைடு டிவியோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஏவி பின் இருக்கும். இந்த ஏவி பின் ஒன்று வேணும். இது புதுசாக வாங்கினீங்கனாலே ₹50 தான் வரும். பழசு இருந்தால் ஓகே. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூடூத்துலேருந்து வர்ற இந்த ஸ்பீக்கர் பின்னை கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீக்கரை பின்னை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் ரெட்டு வரும். லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீனும் ப்ரௌனும் வரும். ரைட் சைடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டும் ப்ரௌன் வரும். ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, ப்ரௌன் வந்து மைனஸு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ப்ளஸ்ஸு, ப்ரௌன் வந்து மைனஸு. இது வந்து என்னோடய பழைய ப்ளூடூத்தில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோடய பழைய ப்ளூடூத் வந்து பேட்ரி வந்து போயிடுச்சு. அதனால் வந்து நான் ஒரு சார்ஜர் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். பேட்டரிக்கு பதிலாக வந்து பேட்டரியிலேருந்து லைன் எடுத்து மைனஸ் ப்ளஸ் பார்த்து சார்ஜரை கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த சார்ஜரை வந்து நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ண இந்த இயர்பட்ஸ் வரும்லங்க, நம்ம காதில் வைக்கிற ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணதில் வந்து நான் வந்து ரெட் கலர், ப்ரௌன் கலர் இந்த 2 பின்னும் வரும். இந்த ரெட் கலரை வந்து இந்த பின்னோட ப்ளஸில் கொடுத்துருங்க. ப்ரௌன் கலர் வந்து இந்த பின்னோட மைனஸில் கொடுத்துருங்க. மைனஸில் கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் ஆம்பிளிஃபையரோ அல்லது ஹோம் தேட்டராக இருக்கும். அதில் வந்து பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா இன் இருக்கும். அந்த இன்னில் கொடுத்துருங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூடூத்துலேருந்து வர்ற ஸ்பீக்கரை கட் பண்ணிடுங்க. அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் வரும். ஒன்று வந்து ரெட் கலர் ப்ரௌன் கலர் வரும், அல்லது க்ரீன் கலர் ப்ரௌன் கலர் வரும். இதில் வந்து நீங்கள் ஷால்ட்ரிங் பண்ணிடுங்க. இந்த பின்னை எடுத்து வந்து ஷால்ட்ரிங் பண்ணிடுங்க. வெறும் ஜாயின் மட்டும் கொடுத்தீங்கன்னா எடுக்காது. ஷால்ட்ரிங் பண்ணிடுங்க. இந்த ஏவி பின்னை, இந்த பின்னோட இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ளூடூத்துலேருந்து வர்ற ஸ்பீக்கருக்கு வருது இல்லைங்க, அந்த கட் பண்ணி கொடுத்துருங்க. ரெட்டை வந்து ரெட்டுக்குமே, ப்ரௌனை வந்து ப்ரௌனுக்கு கொடுத்துருங்க. ஷால்ட்ரிங் வச்சுருங்க, இல்லாட்டி எடுக்காது. அந்த ஷால்ட்ரிங் வச்சதை எடுத்து நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்புட்டில் கொடுத்துடலாம். இது வந்து ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் போகுது. இப்போ வந்து ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணலாம். ஆம்பிளிஃபையர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளூடூத் வந்து என்னோடய ப்ளூடூத் வந்து பவர் மூலிமா ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு லைட் எரியும். இப்போ ப்ளூடூத் ஆன் ஆனதையுமே நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறேன். என்னோடய உடஞ்சி போன ப்ளூடூத் நேம் பார்த்தீங்கன்னா HPS 730. கனெக்ட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். லேசாக சவுண்ட் வைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னோடய ஆம்பிளிஃபையரில் தான் சவுண்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மொபைலில் நம்ம நார்மலாக சவுண்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த ப்ளூடூத்தோட சிம்பிள் போட்டு HPS 730 காமிக்கிது வருங்க. கம்மி பண்ணுறதா இருந்தாலும் அதுதான். ப்ளூடூத்தில் கனெக்ஷன் ஆகிருக்குது. எந்த ஒரு பின்லேயுமே கனெக்ஷன் ஆகலை. ப்ளூடூத்தில் தான் கனெக்ஷன் ஆகிருக்கு. இதே மாதிரி உங்கள் ஆம்பிளிஃபையரில் சவுண்ட் வச்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். ப்ளூடூத்தோட அந்த இயர்பட்ஸ்லேருந்து வர்ற மைனஸ் ப்ளஸ் எடுத்து ஒரு ஏவி பின்னோட மைனஸ் ப்ளஸில் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணிடுங்க. அந்த சால்ட்ரிங் பண்ண ஏவி பின்னை உங்கள் ப்ளூடூத்தோட அவுட்டை வந்து இந்த ஆம்பிளிஃபையர் அல்லது ஹோம் தியேட்டரோட இன்னாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆன் பண்ணது உடனேயுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் தெரியும். வெரி சிம்பிள் மெத்தேடு. ப்ளீஸ் எல்லோரும் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.